அம்பலாங்குடை மாதம்பை பகுதியில் கொலை செய்யப்பட்ட ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த கொலைக்கும் அம்பலாங்குடை, ஹிக்கடுவ மற்றும் மீட்டியாகுட ஆகிய பகுதிகளில் இடம்பெற்று வருகின்ற தொடர் கொலைகளுக்கும் இடையில் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். ஹம்பலாங்குட பொனதுவ மாதம்பு பகுதியில் உள்ள குறுக்கு வீதியொன்றிலிருந்து நேற்று மீட்கப்பட்ட சடலத்தில் துப்பாக்கி சூட்டு காயங்கள் சிலவும் காணப்பட்டன. அசிட் வீச்சு தாக்குதல் நடத்தப்பட்டமைக்கான தடயங்களும் சடலத்தில் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சடலம் அம்பலாங்குடியை சேர்ந்த 24 வயதான சுசந்த மெண்டிஸ் என்பவருடையது என நேற்றிரவு அடையாளம் காணப்பட்டுள்ளது. ஹன்னனா உயிரிழந்தார் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. எவ்வாறு நேர்ந்தது, எப்படி கொண்டார்கள் என்று தெரியவில்லை. நான் அறிந்த வகையில் அவர் தவறிழைக்கவில்லை. கிராமத்தில் உள்ள எவருக்கும் அவர் கஷ்டம் கொடுக்கவில்லை. வெல்டிங் தொழிலையே செய்து வந்தார். சடலமாக மீட்கப்பட்ட சுசந்த மெண்டிஸ் கடந்த டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஹிக்கடுவ பன்வில பகுதியில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தின் சந்தேக நபர்களில் ஒருவர் என போலீசார் கூறுகின்றனர். கடந்த வருடம் மார்ச் 23ஆம் தேதி இடம்பெற்ற ரத்கம பிரதேச சபையின் தலைவர் மனோஜ் மெண்டிஸின் கொலைக்கும் இந்த கொலை சம்பவத்துக்கும் இடையில் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிடுகின்றனர். மனோஜ் மெண்டிஸின் கொலை தொடர்பில் பொடிலசி என்றழைக்கப்படும் சனித் மதுசங்கடி சில்வா என்பவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த இரண்டு தரப்பினருக்கும் இடையே சிறிது காலம் நிலவும் பகையின் விளைவாக அவ்வப்போது இத்தகைய குற்ற செயல்கள் இடம்பெறுவதாக போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர். 2008ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி பொடிலசியின் தந்தை வசந்த சாந்தடி சில்வா தனது மனைவியுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது தல்வத்த பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த கொலை சம்பவம் இடம்பெற்று சுமார் ஒரு வார காலத்தில் 2008ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி ரத்கம பிரதேச சபையின் அப்போதைய தலைவரான மனோஜ் மெண்டிஸுடன் நெருங்கிய தொடர்புகளை வைத்திருந்த தரிந்த சில்வா என்ற வர்த்தகர் அழுத்தல பகுதியில் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2011ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதி பிரதேச சபை தலைவருடன் நெருங்கிய தொடர்புகளை வைத்திருந்த சனித் நிஷாந்த் என்பவர் மீது பொடிலசியின் தந்தை சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்தை அண்மித்த பகுதியில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் சனித் நிஷாந்த் காயமடைந்ததுடன் சம்பவம் தொடர்பில் பலப்பட்டிய நீதிமன்றத்தில் போலீசார் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இந்த பின்புலத்திலேயே மனோஜ் மெண்டிஸ் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை கடந்த 5ஆம் தேதி அடையாளம் தெரியாத சிலர் மனோஜ் மெண்டிஸ் கொலை வழக்கின் 5வது சந்தேக நபரான மீட்டியாகுட வீரகுட பகுதியைச் சேர்ந்த இரங்க லக்ஷான் என்பவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தினார். எனினும் துப்பாக்கி பிரயோகத்தினால் அவருக்கு பாதிப்பு ஏற்படவில்லை. இந்த சம்பவம் இடம்பெற்ற மறுநாள் தெல்வத்த பகுதியைச் சேர்ந்த மனோஜ் மெண்டிஸுடன் தொடர்புள்ளதாக கூறப்படும் ராணுவ சார்ஜன் சசந்த மெண்டிஸ் என்பவர் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்ட போதிலும் அவர் அதிலிருந்து உயிர் தப்பினார்.